அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் செல்வன் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்களுடைய ஃபேவரட்டான ஃபினான்ஸ் செய்திகள் 19வது எபிசோட். நிஃப்டி இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அதற்கான காரணங்கள் என்ன ஏதுன்றதை பற்றி நம்ம போக போக பேச போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.39% வந்து இறங்கியிருந்தது. சென்செக்ஸுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த வாரம் டவுனில் தான் வந்து இருந்தது. சரி, எஃப்ஐஐ டிஏஎஸ் என்னடா பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன் டிஏ கிட்ட இருந்தது. பட் எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பையிங்கில் தான் இருந்திருக்காங்க 9ஆம் தேதியை தவிர. பட் மற்றபடி இந்த மந்த்துக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சைடில் தான் எஃப்ஐஐஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ளஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ அண்ட் நிஃப்டி மீடியா மட்டும் தான் ப்ளஸில் இருந்திருக்கு. மற்றது எல்லாமே இறங்கி இருக்கு. இருக்கிறதுலே பெரிய அடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி தான். லாஸ்ட் 1 மந்த்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான். எஃப்எம்சிஜி மட்டும் தான் இன்னுமே டவுனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸில் எப்படி இருக்குது, லாஸ்ட் 1 இயர் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கே க்ளீனாக வந்து தெரியுது. இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக எவ்வளோடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹85.35 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூபாய் வந்து வீக் ஆயிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த டென்ஷன் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனால தான் சரி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அண்ட் 10 இயர் பாண்ட் ஈல்டு இது கிட்டத்தட்ட சைட்வேஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட லாஸ்ட் கோல்டுடைய பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ₹9,045 அப்படின்ற பிரைசிங் இருக்குது. 22 கேரட்டுடைய பிரைசிங் போன வாரம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ₹8,750 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் ப்ளஸில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. சரி, சில்வர் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 1 கிராம் வந்து ₹110.90 அப்படின்ற இடத்துல வந்து இருக்கு. ஸோ இதுவுமே ஸ்லைட்டாக வந்து ஏறி இருக்கு. இட் மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் tensions going around. ஸோ ஃபினான்ஸ் நியூஸ்குள்ளே பார்த்து முன்னாக ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன். இந்தியா பாகிஸ்தான் நடுவில் பல விதமான டென்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. இதை பற்றி கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வந்து நான் பேசி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த வீடியோ லைவ் ஆகிறதுக்கு முன்பாக சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதை தூக்கிட்டோம். ஸோ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை பற்றி நம்ம தமிழ் செல்வனில் இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் லைவ் இருக்கும், இல்லாட்டி நாளைக்கு லைவ் ஆகும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே போல் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதிகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு வேளை உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு சில ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. பிஐபி இந்தியா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் பார்த்த ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னா பாருங்கள், கருணையே இல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க, காமன் பீப்புள் மேலாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வெவ்வேறு நாடுகள்கிட்ட வந்து பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க ட்விட்டரில். சரிங்களா, அதுக்கு பிஐபி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏ கோய் தரிகா ஹை பீக் மாங்னே கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பிச்சை எடுப்பதற்கு இதெல்லாம் ஒரு வழியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இதை விட மோசமாக அவங்க போட்டிருக்காங்க. இது மோசம் கிடையாது, பட் இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா ஐஎம்எஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாகிஸ்தான் கடன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா வலுவாக வந்து எதிர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க கடன் வாங்குறது நாட்டை முன்னேற்றுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான். பட் இவங்க அந்த பணத்தை எடுத்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே பணத்தை கொடுத்து தீவிரவாதத்தை அதிகம் பண்ணுறாங்க, கிராஸ் பார்டர் டெரரிசம்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்றது போல கொடுத்துருக்காங்க. பட் இதையும் தாண்டி ஐஎம்எஃப் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு லோனை சாங்ஷன் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனால் இது புது லோன் கிடையாது. ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு இருந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா தவணை முறையில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதோடைய ஃப்ரெஷ் இன்ஸ்டால்மெண்ட்டாக இப்போ கேட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியா மற்றும் யூகேக்கு இப்போ ஒரு ஒப்பந்தமாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய விதமான பொருட்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இப்போ 0 டியூட்டின்றது போல சொல்லியிருக்காங்க. சரி, எந்தெந்த பொருட்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இதுக்கு மட்டும் டியூட்டி ரேஞ்ச் வந்து மாறி இருக்கு. பட் மற்றபடி இண்டஸ்ட்ரியல் கூட்ஸான மினரல்ஸ், கெமிக்கல், பிளாஸ்டிக், ரப்பர்ஸ், லெதர், ஃபுட்வேர், வுட், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 டியூட்டி. ஸோ செக்டார் வைஸில் இது யார் இருக்கலாம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ், ஃபார்மடிகல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், ஐடி, ப்ரொஃபஷனல் சர்வீஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. அண்ட் முக்கியமாக சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்களால் நமக்கு எவ்வளோப்பா வரப்போகுது நம்ம 0 கொடுக்கறதுனாலன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எந்தெந்த செக்டாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பரல்ஸ், மேடப்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், வெஹிக்கல்ஸ், கார்பெட்ஸ், ஃபுட்வேர்ஸ், இது எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூகேக்கு நம்ம எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? ஓவராலாக யூகே வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்கும் இதற்கும் டிஃப்ரென்சஸ் வந்து பாருங்கள். ஸோ இப்போ 0 பண்ணுறதுனால இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். ஸோ இதன் மூலியமாக நிறைய கம்பெனிக்கு ப்ளஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டேரிஃப் அட்வான்டேஜஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ப்ளஸ் 2027 இது எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்டாக இந்தியாவுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதும் இங்கே வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக ட்ரம்ப் நியூஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ட்ரம்ப் நியூஸ் தான். இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விஷயம்லாம் ஓகே, அது என்ன இப்போது வெளிநாட்டில் எடுக்கிற படம்லாம் இந்த அமெரிக்காவில் நல்லா ஓடிட்டுருக்கே, எனக்கு அந்த படம்லாம் பிடிக்கல. அதனால் என்ன பண்ணு, வெளிநாட்டில் எடுக்கிற எல்லா படத்துக்கும் 100% டேக்ஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் வந்து சொல்லிட்டார். அதாவது வந்து இங்கேயே அமெரிக்காலேயே தான் வந்து ஷூட் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய மூவி இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காரு. என்னென்னலாம் பேச முடியுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார் தலைவர். வி வாண்ட் மூவிஸ் மேட் இன் அமெரிக்கா அகெயின். எந்த மாதிரி படம் சார்?
சரி, இப்ப அடுத்த ட்ரம்ப் நியூஸ கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. யுஎஸ்ல இருக்கிறவங்க பயங்கர ஷாக் ஆவீங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டருக்கு வந்து பயங்கரமான டாரிஃப் நாங்க போடப் போறோம் அப்படின்றத போல வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா? தனியான ஒரு டாரிஃப் சீக்கிரமா வரப்போகுதுன்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் கம்பெனிஸ் எல்லாம் யுஎஸ்ல இருக்கு. ஆனா மேனுஃபேக்சரிங் எல்லாம் வெளியில இருந்து வருது. அது எப்படி? இத மட்டும் நாங்க விட்டுருவோம். அதுவும் இங்க தான் தயாரிக்கணும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காரு. இல்லாட்டி பெரிய டாரிஃப் வருது அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ மத்த பொருட்களுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு ஃபார்மா ப்ராடக்ட் அப்படின்ற பட்சத்தில ஒரு மருந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவை. அந்த மருந்துக்கு இப்போ டாக்ஸ் போட்டாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹10 இருக்கு. 100% டாக்ஸ் போட்டாரு. அது ₹20 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த ₹20 ஃபார்மா கம்பெனி எடுத்துக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? வேணும்னா வாங்கு, வேணாம்னா போன்னு போறாங்க. அப்ப ஆல்ரெடி என்ன ஆகும்? யுஎஸ்ல இருக்கிற மக்களுக்கு தான் பாதிப்பு. அந்த மக்களுக்கு என்ன ஆகும்? திரும்ப கோவம் தான் வரும். இப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க மேபி வேற ஏதாச்சும் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த ட்ரம்ப் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து எங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பேசுனாங்க அப்படி இப்படின்லாம் வந்து கதை விட்டுட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் சைனா வரவே இல்ல. இப்ப என்னடா சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்கு நாங்க டாரிஃப் வந்து 245 ஒரு 145 கொண்டு வந்துருவோம். அப்படின்றத போல ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 50% வரைக்கும் லோ ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத போல ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்கு ஒரு 80% போட்டா கரெக்ட்டா இருக்கும்பா. அப்படின்றத போல ட்ரம்ப் ஒரு ட்ரூத் சோஷியல்ல போட்டிருக்காரு. அது ஸ்காட் பீன் வேற ஏதோ போட்டிருக்காரு. அது என்னன்னு எனக்கு புரியல. ஸோ இத வச்சு எல்லாம் ஆன்லைன்ல பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்டைரக்ட்டா பப்ளிக்கா போய் சைனா கிட்ட பெக் பண்றாரு அப்படின்றத போல வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏப்பா மத்த நாடுகள்லாம் பேசிட்டாங்க. நீ என்னப்பா வந்து பேசவே மாட்டேங்கிற? டூ பேட். சரி நான் உனக்கு குறைக்கிறேன் வா. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத போட்டுருக்காங்க. ட்ரம்ப்ப வந்து வச்சு செய்றாங்க. அண்ட் ட்ரம்ப்ப வந்து உண்மையாவே வந்து இது வந்து ரொம்ப வீக்கஸ்ட் ஒரு பிரசிடென்ட் மூவா வந்து இருக்குது அப்படின்னு நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நீங்க ஒரு சல்டான ஒரு மூவ் எடுத்தீங்க. சைனா வந்து உங்ககிட்ட விழுந்திருக்கணும். பட் விழல. அவங்களுக்கும் நஷ்டம் தான் ஆயிருக்கு. பட் திரும்ப நீங்க தான் போய் கேட்டுட்டு இருக்கீங்கன்றது போல தான் ஆன்லைன்ல வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு சைடு தலைவலியா? இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? "எப்பா ஃபெட்டு ஒழுங்கா ரேட் கட் பண்ணிடு. நீ என்ன பண்ணவே மாட்டேங்கிற? யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து ரேட் கட் பண்ணிட்டே போயின்னுருக்காங்க. நான் உன்ன டிஸ்மிஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்றதில்லன்ட்டாரு. அதுக்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ ஃபெட் மீட்டிங்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு ரேட் கட் கிடையாது அப்படின்றது போல சொல்லிட்டாங்க. பட் இதுவே பாசிட்டிவ்னு சொல்லி அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த ட்ரம்ப் பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக எங்க நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப இப்படி இப்படி போய்க்கிட்டு இருக்கு. இதன் காரணமா வச்சு ஒருவேளை இன்ஃப்ளேஷன்லாம் ஏறப்போதுப்பா, இறங்க போதுப்பா, ரிசெஷன் வரப்போதுப்பான்ற காரணத்த வச்சு ரேட் கட் பண்ணாம ரேட்ட ஏத்திருவாங்களோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அப்படின்றது போல ஒரு பயம் இருந்துச்சு. நல்ல வேளை இவங்க எதுவுமே பண்ணாம ஒண்ணும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களே 5 ஸ்டார் அட்வர்டைஸ்மென்ட் மாரி அப்படின்றதுக்கே சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஸோ உலகத்திலேயே இந்த அளவுக்கு லாங்கஸ்ட் டேர்ம் யாருமே வந்து சிஇஓவா இருந்ததில்லை அப்படின்றது போல ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாரன் பஃபெட் அவர்களுக்கு தான் 94 வயசுல அவருடைய பெர்க்ஷயர் ஹேத்வே கம்பெனியிலிருந்து சிஇஓ பதவியிலிருந்து இப்போதைக்கு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார். எஸ். ஆனா சேர்மனா அவர் தான் இருப்பாரு. இப்போதைக்கு சிஇஓவா இருந்து மட்டும் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார். ஸோ அடுத்த சிஇஓ யாரான்னு பார்த்தீங்கன்னா, கிரேக் ஆபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இது வந்து போர்டு ஆல்ரெடி வந்து அப்ரூவும் பண்ணிட்டாங்களாம் இவருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ். டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள்ல 8% கிட்ட வந்து ஏறி இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுகே கூட அக்ரீமெண்ட்லாம் போட்டோம் பார்த்தீங்களா? 0 டியூட்டி. அதில மிகப்பெரிய ப்ளஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய முக்கியமான யூனிட் லேண்ட் ரோவர் ஜாகுவார் தான் யுகேல வந்து இருக்கு. அங்க வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து இவங்க ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குன்றதுனால இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜர் அதுவுமே வந்து சீக்கிரமா நடக்க போகுதுன்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு 99.99% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபேவரா வந்து வோட் பண்ணியிருக்காங்களாம். யார் அந்த 0.01% வேணாம்னு வோட் பண்ணியிருப்பாங்க? எதனால இருக்கும்? கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்ற 2 செக்மெண்ட்ல வந்து இவங்க பிரிக்க போறாங்க. Q3 ஆஃப் 2026 அப்போ இந்த டீமர்ஜர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்றத போல எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் 12% மேல ஏறிடுச்சு. எதுக்குடா, என்னடா அப்படின்னு சொல்லி தலைய சொரிஞ்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம Zomato, டொமாட்டோ அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதான் கிடையாது. எட்டர்னல்ஸ். எட்டர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Zomato குயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாம். காரணம் என்னன்னா, இன்சஃபிஷியன்ட் டிமாண்ட். டிமாண்டே அந்த அளவுக்கு இல்லப்பா. 10 நிமிஷத்தெல்லாம் சாப்பிடணும்னு எவனாச்சும் யோசிப்பானா அப்படின்ற மாரி நெனச்சுட்டாங்க போல. அண்ட் இதில ப்ராஃபிட்டும் வந்து அந்த அளவுக்கு வரதில்லையாட்டுங்குது. இதனாலேயே இவங்களுக்கு ஏறி இருந்ததா, பிளஸ் இவங்க க்ளோஸ் பண்ணா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி வந்து அவங்களுடைய போல்ட் இருக்கு இல்லைங்களா, இது இன்னும் 500 சிட்டீஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களாம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து நான் கேட்கணும். ஏன்னா ஃபினான்ஸ் நியூஸ்க்கு நம்ம போடக்கூடிய எஃபர்ட் அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்குதான்றது தெரியல. ஏன்னா வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியா போய்க்கிட்டு இருக்கு. டீம் எல்லாம் இத நியூஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ இந்த ஃபினான்ஸ் நியூஸை தொடர்ந்து கன்டினியூ பண்ணலாமா? இல்ல இதற்கு பதிலா வந்து நார்மலா மணி சீரிஸ்லயே வீடியோ போட்டுட்டு போலாமா? அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சைடுல ஒரு சில பேர் சொல்றது, ஒரு சில பேர் நாங்க வீக் ஒரு டைம் ஃப்ரீ ஆயிடுறோம். அந்த வீக் ஃபுல்லா மத்த விஷயங்கள், படிப்பு இந்த மாதிரி பிஸி ஆயிடுறோம். வாரத்துக்கு ஒரு தடவை
ஃபினான்ஸில் என்ன நடக்குதுன்னு நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சில பேர் வந்து ப்ரோ நியூஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆன மாதிரி இருக்குது, டெய்லி நியூஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது போல சொன்னீங்க. பட் டெய்லி இந்த டேட்டாவை எடுத்து கலெக்ட் பண்ணி இப்போ இவ்வளோ டேட்டா நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் கடந்த 2 நாட்களாக உட்காந்து ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து 100% அக்யூரசியோட ஆன் டைமில் எடிட் பண்ணி போட முடியுமா, ஏன்னா குவாலிட்டியும் கம்மியாகக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. டெய்லி பேசிஸில் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போடாமல் விட்டுட்டு அதுவுமே நல்லா இருக்காதுன்றதுனால தான். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபினான்ஸ் நியூஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இல்லை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணலாமா, உங்களுடைய கருத்துக்கள், லைக்ஸ், கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.